வந்தானா. ஆனால் முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரவேல் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தது என்பதை நாம் அறியாதவர்கள் அல்ல. எந்த சமயத்திலும் வந்த விலை தீர்வதற்கும் இது வரப்போகும் விலை தீர்வதற்கும் முருகனை நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதானே உண்மை. எனவே தான் நமக்கு எந்த சூழல் ஏற்பட்டாலும் சரி, 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று அருணகிரிநாத பெருமான் கூறுவதற்கேற்ப அங்கே எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் வருகிறதோ, பதட்டம் வருகிறதோ, அந்த பவானி குமாரனை, சண்முகனை, கார்த்திகேயனை, கடம்பனை, குமாரனை, அந்த செவ்வேளை பிரார்த்தனை செய்தால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அகன்றுவிடும். அன்பர்களே, சூரபத்மனுடைய ஆட்டத்தை பார்க்கிறோம். யாருக்கும் எதற்கும் அடங்காதவன் தன் தம்பிகளை இழந்தான், குழந்தைகளை பறி கொடுத்தான், தன்னுடைய ஒட்டுமொத்த சூர படைகளையே தன்னால் அழிக்கப்படக்கூடிய காரணமாகி நின்ற அவனுக்கு கூட மீண்டும் முருகன் ஒரே ஒரு சரணமாவது அவன் எப்படியேனும் மனம் மாறிவிட மாட்டானா என்று பார்க்கிறானாம். என்ன செய்ய முடியும்? அந்த அசுர குணம் மாறுமா? மனிதர்களே, நமக்குள்ளும் அசுர குணம் வந்து விடுகிறது. எனவே அந்த அசுர கணத்தை நீக்கிக் கொள்வதற்குத்தான் இந்த சூர சம்ஹாரம். அற்புதமாக எம்பெருமான் அந்த சூரபத்மனை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான்? மாமரமாக நின்ற சூரனை வீசி ஒரு பகுதியை மயிலாக்கி மற்றொரு பகுதியை சேவலாக்கினானாம். ஏறுமையில் ஏறிவிட யாடுமுகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமணி யார்கள் தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுநோர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை பதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அன்று அருணகிரிநாத பெருமான் அழைத்தாரே, அந்த 6 முக பெருமான் இதோ வந்துவிட்டான். பார்க்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த சக்தி விரதம் என்பதே முருகப்பெருமான் சூரர்களை அழிப்பதற்காக அவன் தன்னை தண்ணீர் கூட இருக்காமல் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து இருந்த விரதம் தான். எனவே இந்த சக்தி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் கஷ்டமே இல்லை என்றே சொல்லிவிடலாம். என்ன நாம் பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அதை அள்ளி வழங்குவானாம். மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சொல்லுவார், தன்னுடைய 12 கரங்களாலும் அள்ளி தரக்கூடியவன் முருகன் மட்டுமே என்று. எனவே இதோ புறப்பட்டு வரக்கூடிய வேல், அந்த வேல் வென்றது, அநீதி கொன்றது, சங்கடம் தீர்ந்தது, சத்தியம் வென்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி வேலின் மகிமையை, வெற்றி வேலின் மகிமையை, விஜயவேலின் மகிமையை கண்டோம்.